ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியா சமையல். இன்றைக்கி என்ன சமைக்க போகிறேன்னா ராஜ்மா வச்சு தாபா ஸ்டைலில் ஒரு கறி தான் பண்ண போகிறோம். இது சப்பாத்தி புலாவ் கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சமையல் அறைக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வாங்க. ஒரு கப்பு ராஜ்மா எடுத்திருக்கேன். கிராம்னு பார்த்தீங்கன்னா 250 கிராம் இருக்குது. ராஜ்மாவில் நிறைய வெரைட்டி இருக்குது. இங்கே நான் டார்க் மெரூன் கலர் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த ராஜ்மா வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ராஜ்மாவை 1க்கு 2 வாட்டி நல்லா கழுவி எடுத்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி மினிமம் 4 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. நீங்கள் ஈவினிங் செய்ய போகிறீங்கன்னா நீங்கள் காலையில் ஊற வச்சுக்கோங்க. ஒருவேளை நீங்கள் காலையில் செய்ய போகிறீங்கன்னா நீங்கள் நைட்டே ஊற வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அது ஊறி வரத்துக்கு. ராஜ்மாவை 8 மணி நேரம் ஊற வச்சதில் ராஜ்மா நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஊற வச்ச ராஜ்மாவை குக்கரில் சேர்த்து ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. 4 விசில் வந்து ப்ரெஷரும் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. குக்கர் மூடியை திறந்து பார்ப்போம். ராஜ்மா நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மசாலா செய்ய ஆரம்பிச்சிடலாம். மசாலா செய்ய ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா சூடான பிறகு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து நல்லா சூடான பிறகு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு 3 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் 15 செகண்ட் அந்த எண்ணெயில் நல்லா பொரிஞ்ச பிறகு 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்து அந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா பொன்னிறமாக மாறுற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி அதோடைய எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. 1 நிமிஷம் வதக்கி விட்டால் போதும். அதுலேயே அதோடைய பச்சை வாசனை நல்லா போயிடும். இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் 2 வெங்காயத்துக்கு 4 தக்காளி எடுத்து மிக்சியில் நல்லா அரைச்சி சேர்த்துக்கோங்க. தக்காளி பேஸ்ட்டை சேர்த்த பிறகு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு எல்லாம் ஒன்று சேர ஒரு நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தக்காளி பேஸ்ட்டு சேர்த்து 1 நிமிஷம் எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ ட்ரை மசாலாவை சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் நல்லா கோபுரம் மாதிரி எடுத்து சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. கிரேவிக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே ராஜ்மா உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். அதனால் கிரேவிக்கு மட்டும் உப்பை சேர்த்துக்கோங்க. ட்ரை மசாலா சேர்த்து 2 நிமிஷம் அந்த வெங்காய தக்காளியோட நல்லா கிளறி விட்டுக்கோங்க. 2 நிமிஷம் எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருக்க ராஜ்மாவை தண்ணியோடு சேர்த்துக்கோங்க. ராஜ்மா சேர்த்து எல்லாம் ஒன்று சேர ஒரு கலரி விடுங்க. எல்லாம் ஒன்று சேர கலரி விட்டதில் கிரேவி இப்போவே திக்காக இருக்குது. நம்ம இன்னும் 5 நிமிஷம் கொதிக்க வைக்க போகிறோம். அப்போ இன்னும் கிரேவி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ஆகிடும். அதனால் அந்த திக்னஸை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு கலரி விட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு காரம் டேஸ்டெல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ மூடி போட்டு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் எல்லாம் ஒன்று சேர கொதிக்க விட்டுக்கலாம். அப்பப்போ மூடியை திறந்து ஒரு கலரி விட்டுக்கோங்க. இல்லைன்னா கிரேவி வந்து அடி பிடிச்சிக்கும். 5 நிமிஷம் ஒன்று சேர நல்லா கொதிக்க விட்டாச்சு. இப்போ மூடியை திறந்து பார்ப்போம். எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. ஒரு கலரி விட்டுக்கோங்க. ராஜ்மா கறியை ஒரு கலரி விட்ட பிறகு கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 கை கொத்தமல்லி நல்லா பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி சேர்த்த பிறகு எல்லாம் ஒன்று சேர ஒரு கலரி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப டேஸ்டான அதுவும் தாபா ஸ்டைலில் ஒரு ராஜ்மா கறி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே ஒரு லைக்கை தட்டுங்க. மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வரும் நாட்கள் இனிதே அமைய நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.